கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. எல்லாரும் எளிமை நின்று கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம போகலாம். எசேக்கியேல் 36 வசனம் 36 35 ரெண்டையும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். எசேக்கியேல் 36 36 35. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்று, பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்று, அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதி அறிந்து கொள்வார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். மேலே 35 வசனத்தை ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த மாதம் முழுவதும் நம்ம கேட்கிறதான இந்த வசனங்கள் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும், சபைக்கு வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அது அப்படியே காணப்படும்படி எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. நாங்கள் கேட்குற ஒவ்வொரு வசனங்களும் எங்கள் வாழ்க்கையில் காணணும். வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல செய்தியை கேட்டோம், மனசு நல்லா இருக்குது, அப்படி போகக்கூடாது. இங்கே சொல்லப்பட்ட குறிப்பாய் இந்த 1ஆம் தேதியிலிருந்து கர்த்தர் சொன்னதான பால் நிலம் பயிர் நிலமாய் மாறும். பாலான வாழ்க்கை பயிரில் உள்ள வாழ்க்கையாக மாறும். ஆவிக்குரிய வாழ்க்கையோ, குடும்பமோ, உங்கள் தொழிலோ, உங்கள் பிள்ளைகள் காரியமோ, சபையோ, ஊழியங்களோ, எதெல்லாம் பாழாய் போய் கிடக்கிறதோ, எத்தனையோ பேருடைய கண்ணீரின் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க விரும்புகிறார். பதில் கொடுக்க விரும்புகிறார். இப்போ முழு சபையும் சேர்ந்து ஒரு 2 நிமிடம் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து எங்களுக்கு சொன்ன வார்த்தையை எங்கள் குடும்பத்தில், என் பிள்ளை வாழ்க்கையில், இந்த ஊழியத்தில் நீங்கள் நிறைவேற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிங்க. தம்பிக, தங்கச்சிகள், தாய்மார், தகப்பன்மார்கள், சகோதர சகோதரிகள் ஜெபிங்க. எல்லாரும் ஜெபிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது தான் அது நிறைவேற்றப்படும். பிரசங்கம் கேட்கும் பொழுது எனக்குள்ள ஒரு விசுவாசம் துளிர்வணும், அவ்வளோதான். ஒரு விசுவாசம் உண்டாகும். பிரசங்கம் எனக்குள்ள விசுவாசத்தை கொடுக்கும். அது நிறைவேறணும்னா நான் ஜெபிக்கணும். கதறி கேளு, கண்ணீர் விட்டு கேளு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நிறைவேற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தோற்றத்தில் மாற்றம். என்னை பார்க்குறவங்களாம் அருவருக்கிறாங்க ஆண்டவரே. தோற்றத்தில் மாற்றம். அல்லேலூயா. மனுஷன் என்னை பார்க்குற பார்வையில் ஒரு மாற்றம். வேதனைப்படுத்துகிற காரியம் அது என் வாழ்க்கையை விட்டு எடுத்து போடப்பட வேண்டும். இந்த பால் நிலத்தில் இருக்கிற வேதனையை உண்டாக்குற காரியங்கள் முற்றிலும் வெளியேற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. அதை சரி பண்ணுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனைக்குள்ள, இந்த ஜபத்துக்குள்ள, இந்த ஆலயத்துக்குள்ள கால் வைத்த அத்தனை பேர் வாழ்க்கையை இந்த வருஷ இறுதிக்குள்ள இப்பொழுது பிரசங்கிக்கிற இந்த எசேக்கியேல் 36 சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் இவர்கள் குடும்பத்தின் மேலே வருவதாக, நிறைவேறுவதாக, பிள்ளைகள் மேலே நிறைவேறுவதாக, சந்ததி மேலே நிறைவேறுவதாக. இந்த வசனங்களை கையில், ஒரு கையில் பிடிச்சு இன்னும் ஒரு கையில் கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சு இயேசுவின் நாமத்தில் ஆமென் என்று நாங்கள் அறிக்கையிட்டு இதை நாங்கள் சுதந்திரிக்கிறோம். இது எங்களுக்கு நிறைவேற போகிறது. எங்கள் கண்கள் பார்க்க போகிறது. இந்த தேசம் பார்க்க போகிறது. இந்த பட்டணம் பார்க்க போகிறது. அத்தனை பேரும் பார்க்க போகிறார்கள். உயிர்ப்பிக்கிற தேவன் இதை செய்வார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். பால் நிலம், ஆனால் கர்த்தருடைய கரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அது பயனுள்ள ஒரு தோட்டம். அல்லேலூயா. எப்படி? முதல்ல அது பாழான ஒரு நிலம், ஆனால் எப்போ அது கர்த்தருடைய கரத்தில் வருதோ அது பயனுள்ள தோட்டம். பயனுள்ள தோட்டம். இந்த தேசத்தை அல்லது இந்த ஜனத்தை அல்லது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் இதை
பயிர் நிலமாய் மாற்றுவேன் என்று சொல்லும் பொழுது ஒரு 3 காரியங்களோடு கர்த்தர் ஒப்பிட்டு இதே போல நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்றார். இது மாதிரி நான் மாற்றுவேன் அப்படின்றார். அவர் என்னை மாற்றுவதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் இப்போ ஒரு 3 காரியங்களோடு ஒப்பிட்டு இதே போல மாற்றுவேன் கர்த்தர் சொன்னது எனக்கு அதை விட மிகப்பெரிய சந்தோஷம். ஆமீன் சொல்றேங்க எத்தனை பேருக்கு? அல்லேலூயா. ஸோ அதில் 3 காரியங்களில் ஒரு காரியத்தை தான் போன வாரத்தில் ஆரம்பித்தோம், அதே இன்னும் முடியலை. கவனிங்க, எதை போல உங்களை மாற்றுவேன் அப்படின்னா முந்தின வசனத்தில் எசேக்கியேல் 36 35 வசனத்தில் அந்த ஜனத்தை ஆண்டவர் உங்களை எது மாதிரி மாற்றுவேன்னு சொல்றாரு. அவங்க சிறையிருப்பில் இருக்காங்க, அவங்க பாழாக்கப்பட்டிருக்கிறாங்க, அடிமையாக இருக்கிறாங்க, விரும்புகிறபடி வாழ முடியாது, மற்றவங்களுடைய அடிமைத்தனத்துக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் எந்த சுயாதீனமும் இல்லை, சொல்லி சந்தோஷப்படுற மாதிரி வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. 4 பேரை மாதிரி வெளியில் சிரிக்க முடியாது, சந்தோஷப்பட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையை நான் பயிர் நிலமாய் மாற்றுவேன். அதுவே சந்தோஷம் தாங்க முடியல. இப்போ ஆண்டவர் இங்க பாரு, அதே மாதிரி நான் மாற்றுவேன், அதே போல நான் மாற்றுவேன், இது மாதிரி மாற்றுவேன். 3 காரியத்தோடு ஒப்பிடுகிறார். அதுல ஒரு காரியம் 35 பாருங்க, 36 35. ஏதேன் தோட்டத்தை போலாயிற்று என்றும். எதை போல? ஏதேன் தோட்டம். சொல்லுங்க, எதை போல? ஆண்டவர் எப்பொழுதுமே செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை பார்க்கறதே செஞ்சு முடிச்ச மாதிரி தான் பார்ப்பாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கவனிங்க, அவங்க இப்போ சிறையிருப்பில் தான் இருக்கிறாங்க, இன்னும் மாற்றப்படலை. ஆனால் கர்த்தர் நான் பயிர் நிலமாக மாற்றுவேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் பொழுது அந்த வசனம் நல்லா கவனிக்கணும். 35 மறுபடியும் பாருங்க. பாழாய் கடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல 70 வருஷம் கழிச்சு நான் மாற்றுவேன் அப்படின்றாரா? என்ன சொல்றாரு? ஏதேன் தோட்டத்தை போல் விசுவாசிக்கிறவங்க அத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. என் மனசுல அது ஆயிருச்சு. ஏங்க, அவர் மனசுல ஆச்சுன்னா அது ஆச்சுதான். ஆமேன்னு சொல்றீங்களா? அவர் மனசுல அப்படித்தான் பார்க்கிறாரு. 70 வருஷம் எனக்கு இந்த நிமிஷத்தை தான் நான் பார்க்கிறேன். நீங்களும் நானும் இந்த நிமிஷத்துல நடக்கிறத பார்க்கிறேன். என் கர்த்தர் என் வாழ்க்கையில பல ஆண்டுகள் கழிச்சு நடக்க போகிறதையும் செய்ய போகிறதையும் பார்த்து சொல்லுகிறாரு, ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்று. எப்படி ஆண்டவர் சொல்றீங்க? என் மனசுல அது ஆயிருச்சு. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. விசுவாசிச்சா உங்க ஆவியில ஆமேன்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம். ஐ வில் ட்ரை. கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கிறேன். குமாரனாகிய இயேசுவோடும் பரிசுத்த ஆவியாரும் கொஞ்சம் நாங்க கமிட்டி போட்டு பேசிட்டு முடிவு சொல்றேன்னு சொல்லல. சொல்றாரு, ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்று. அவன் இருக்கிறான் சிறையிருப்புல. கர்த்தர் பார்க்கிற இந்த தேசம் ஆயிற்று. என் மனசுல அதை நான் கொண்டு வந்துட்டேன். உன் வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க பிள்ளை வாழ்க்கை சீர்படுகிறத, சிறப்படுகிறத, சரிபடுத்தப்படுகிறத, மண்மேடு கட்டப்படுகிறத, துதி சத்தம் மறுபடியும் வருகிறத, ஆமை வரப்போகிற எத்தனையோ மாதத்துக்கு அப்புறம் வரப்போகுது. கர்த்தருடைய இருதயத்துல இன்னைக்கே அது உதிச்சிருச்சு, இன்னைக்கே அது வந்துருச்சு. உன் காரியம் இன்னைக்கே கர்த்தர் இருதயத்துல அது செய்தாயிற்று, அது இன்னைக்கே அது நடைபெற்றாயிற்று. அது ஆமேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வாங்குங்க. நான் நம்புறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இது நீங்க கொடுக்கிற ரேமா வேர்ட், நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன்னு சொல்றேன் ஆண்டவரே. என் பார்வை இங்க இருந்து 30 அடி தான் பார்க்கும், ஆனா இங்க இருந்து 30 வருஷம் கழிச்சு நடக்கக்கூடிய வாழ்க்கையில நீங்க பார்த்து நீங்க செஞ்சிருவீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்ப ஏதேனை போல நான் மாற்றுவேன். ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஏதேனை போல மாற்றுவேன்னு சொல்றீங்க அப்படின்னா, ஏதேனில் இருக்கிற உன்னதமான அனுபவங்களை இந்த ஜனத்தின் வாழ்க்கையில கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். ஏதேனை போல நான் உண்டாக்கின ஏதேனை போல இந்த தேசத்தை மாற்றுவேன், இந்த ஜனத்தை மாற்றுவேன். அப்படின்னா அர்த்தம், அந்த ஏதேனில் இருந்ததான அந்த அனுபவங்கள் அதை மறுபடியும் இந்த ஜனங்களுக்கு நான் கொண்டு வருவேன். அந்த ஏதேனில் இருந்த அனுபவத்தை மறுபடியும் சபைக்கு கர்த்தர் கொண்டு வருவார். அதை
அதுல முதல் அனுபவம் நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்ட ஏதேன். ஏதேன் எப்படி உண்டாக்கப்பட்டுச்சு? நோக்கத்துக்காக. பாழான இந்த தேசத்தை நான் ஏதேனை போல ஏன் மாற்றுவேன்? இதை மாற்றும் பொழுதே என் மனசுல என்ன நோக்கம் இதை குறிச்சு இருக்கோ அது நிறைவேற்றப்படணும். உங்க வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் உயிர்ப்பிக்கும் பொழுது எதுக்காக என்ன நோக்கத்துக்காக உங்களை ரட்சிக்கிறாரோ உங்களை தெரிந்து கொள்றாரோ அது உங்க வாழ்க்கையில நிறைவேற்றப்படணும். அதற்காகத்தான் ஆண்டவர் செய்கிறார் முதல் காரியம். ரெண்டாவது, எதற்கு ஏதேனை போல மாற்றுவேன் அப்படின்னார்னா, ஏதேன் தேவ பிரசன்னத்தினால் நிறைந்த இடம். ஏதேன் மட்டும்தான் தேவ பிரசன்ன நிரம்பின இடம். ஏதேனுக்கு இன்னொரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏசாயாவில், அது கர்த்தரின் தோட்டம். என்ன தோட்டம்? வேற எந்த தோட்டத்தையும் அப்படி சொல்லலை. ஏதேனை மட்டும் ஏன் கர்த்தரின் தோட்டம்னா தேவ பிரசன்னம் அங்கே ஃபுல்லாக இருக்கும். எங்கே கால் மிதிச்சாலும் தேவ பிரசன்னம் இருக்கும். ஹில்ஸுக்குள்ளே போனீங்களா எங்கே போனாலும் மிஸ்ட் இருக்கும்ல, அது மாதிரி இந்த ஏதேன் தோட்டத்தில் மட்டும் எங்கே நின்னாலும் தேவ பிரசன்னம் இருக்கும். அப்போ என் வாழ்க்கையை தேவன் பயிர் நிலமாய் மாற்றுவதின் நோக்கம், மாற்றி என்னை எங்கிட்டாவது போய் இருந்து வாழ்ந்துக்கோ இல்லை, நீ என் பிரசன்னத்தில் நீ வாழணுங்கிறதுக்காக இந்த ரெண்டு அனுபவத்தை எனக்குள்ள கொண்டு வருகிறான். மூன்றாவது எதற்காக என்றால் தேவ உறவு. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அந்த வார்த்தையை சொல்லுங்க. என்ன அர்த்தம்? தேவ உறவு. ஏதேன் என்பது கவனிங்க, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு இடம் அல்ல. அதை தாண்டி, அதையும் தாண்டி ஆராதனை முக்கியம், ஜெபம் முக்கியம், ஆனா அதையும் தாண்டி தேவனும் மனிதனும் உறவாடுகிற இடம் ஏதேன் அனுபவம். அல்லேலூயா. அவர் ஆராதனைக்காக என்னை தேடி வரல. ஐயா மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஆலயத்தின் நடுவில் என்னை 4 பேர் ஆராதிச்சு துதிச்சு எனக்கு கனப்படுத்துங்க, என்னை பெரியவர் வல்லவர் சொல்லுங்க. நான் சொல்லாமலே அவர் வல்லவரும் பரிசுத்தரும் கனத்துக்குரியவருமா இருக்கிறாரு. ஆராதிப்பதற்கு கோடி கோடி தூதர்கள் உலகம் உண்டான முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் இடைவிடாமல் அந்த பரிசுத்த ஆராதனை கர்த்தருக்கு செலுத்தி கொண்டு இருக்கிறாங்க. என்னை தேடி ஏதேனுக்குள்ள பகலில் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தர் வந்த நோக்கம் உறவாடுவதற்கு. என்ன உறவு? பிள்ளை தகப்பன்கிற உறவை கொடுப்பதற்கு. உங்க வாழ்க்கையை கர்த்தர் அதே போல ஏன் மாற்றுவேன்னு சொல்கிறாரு? மறுபடியும் அவரோடு உள்ள உறவில் நீங்க வருவதற்காக. அல்லேலூயா. உறவிலே வருவதற்காக, தேவ உறவிலே உங்களை கொண்டு வருவதற்காகத்தான் உங்கள் பாழான வாழ்க்கையை பயிர் நிலமாய் மாற்றுவேன் சொல்லுகிறார். உன்னை சரிப்படுத்திடுவேன், நீ எப்படியாவது வாழ்ந்துக்கோ, எங்கேயாவது போய்க்கோ, அப்படி அல்ல. உன்னை சரிப்படுத்துவது நோக்கமே நீ என் பிள்ளையாய் வாழணும். எவ்வளவு நாள் நீ உலகத்துக்கு தொல்லையா இருந்த, இனிமே நீ என் பிள்ளையா வாழ போற. 1000 பேர் உன்னை தொல்லையா பார்த்தாலும் இன்னும் நான் உன்னை பிள்ளையாத்தான் பார்க்கிறேன். ஏதேன் உறவை சொல்றேன், நீ எப்படி இருந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். நீ என்ன நிலைமையில இருந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். இருக்கிற வண்ணமாகவே உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். அவரிடத்துல இன்றைக்கு நீ வருவாயானால், ஒருவேளை தூரமாய் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாமல், பக்கத்தில் உள்ளவன் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறாங்க, உங்களால் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாமல் தூரமாய் இருக்கிற ஒரு குற்ற உணர்வை யாராவது உணர்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கே கர்த்தர் உன்னை மறுபடியும் அவர் பிள்ளையாய் தோளில் வைக்க விரும்புகிறார். நீ ஓடி வர வேண்டிய வேலை மட்டும்தான் உன் வேலை. தூக்கி சுத்தப்படுத்தி அவர் தோளில் வைப்பது அவருடைய வேலை. மறுபடியும் அவர் உன்னை கேட்ல வாட்ச்மேனா விட மாட்டாரு. இளைய குமாரன் வந்த பின்பு ஊரை சுத்திட்டு வந்திருக்கான் பாடுறா, சொத்தெல்லாம் அழிச்சிட்டு வந்திருக்கான் பாடுறா, அவனை போய் அந்த அந்த கேட்டு வாட்ச்மேன் பக்கத்தில் உட்கார வைங்க அப்படி சொல்லலை. சொன்னாரு, எல்லாரையும் கூப்பிட்டு என் மகன் வந்திருக்கிறான் தான் சொன்னாரு. அதே உறவை மறுபடியும் கொடுக்கிறாரு. ஆண்டவரை மாதிரி நான் எந்த உறவுல இழந்து மறுபடியும் அவற்றை வாழணும், அதே உறவை மறுபடியும் தருகிறதுக்கு அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். உங்க கம்பெனி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா டீ ப்ரொமோஷன் பண்ணோம். டீ ப்ரொமோஷன் மட்டும் மறுபடியும் உங்களை அந்த இடத்துக்கு ப்ரொமோஷன் ஆக்காது. காலமெல்லாம் அப்படியே போயிடுவோம். அது வரணும்னா அது ரொம்ப கஷ்டப்படணும் இல்லையா? மன்னிப்பு கேட்டால் கூட சரி பண்ண மாட்டாங்க. ஆனால் என் ஆண்டவர் என்னை மறுபடியும் அதே உறவில் வைக்கிறாரு பாரு. அல்லேலூயா. இதுதான் ஏதேனின் அனுபவம். 4வது, ஏன் ஏதேனை போல? ஏதேனின் இன்னொரு அனுபவம் என்ன அப்படின்னா, வாசிக்கலாம் 2:9, ஆதியாகமம் 2:9. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும்
தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இந்த ஏதேன் தோட்டத்தில் ஒரு விசேஷம், நாலாவது ஒரு உன்னத அனுபவம் என்ன அப்படின்னா, அந்த வசனம் பாருங்களேன், பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும். சொல்லுங்க, சகலவித விருட்சம். சகலவித விருட்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சகலவித கனிகள். சொல்லுங்க, சகலவித. நான்காவது ஏதேனின் அனுபவம் என்னன்னா, தேவனுக்கு பிரியமான கனிகள். என் வாழ்க்கையில கொடுப்பதற்காகத்தான் பாழான என் வாழ்க்கையை கர்த்தர் எப்படி மாத்துறாரு? பயிர்நிலமாய் மாற்றி ஏதேனை போல மாற்றுகிறார். ஏதேனை போல எதற்காக இந்த தேசத்தை கர்த்தர் மாற்றினார்னா, ஏதேனுடைய ஒரு விசேஷம், சகலவிதமான விருட்சம் அங்க உண்டு. சொல்லுங்க ஆமென். ஆமென். மாந்தோட்டத்தில் மாவு மட்டும்தான் இருக்கும், வாழைத்தோப்புல வாழை மட்டும்தான் இருக்கும், தென்னந்தோப்புல தென்னை மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கே எப்படி போட்டிருக்கு? சகலவிதமான விருட்சங்கள். அங்கே இல்லாதது எதுவுமே இல்லைங்க. அத்தனை விருட்சமும் அங்கே உள்ள உண்டு, எல்லா கனிகளும் அங்கே உண்டு. அதில் ஒரு விசேஷம் என்னன்னா, கவனிங்க, வேற எந்த தோட்டமாக இருந்தாலும் எதை விதைக்கிறோமோ அந்த அந்த கனி மட்டும்தான் அங்கே கிடைக்கும். கொய்யா தோப்பில் போயிட்டு நான் மாம்பழத்தை நான் கேட்க முடியாது. ஆனால் இந்த தோட்டத்துக்குள்ளே போனீங்கன்னா எல்லாமே உள்ள இருக்கு. சகலவித விருட்சங்களும் இதுக்குள்ள இருக்கு. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, வசனம் சொல்லுது, பார்வைக்கு அழகு புசிப்புக்கு நல்ல. பார்வைக்கும் நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ அருமையா இருக்கு. சில பழம் பார்க்க நல்லா இருக்கும், ஆனா புசிக்கிறதுக்கு நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். அரளி விதை பார்க்கறதுக்கு இல்லை, பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும், ஆனா புசிக்கிறதுக்கு வாயில வைக்க முடியாது. சில பழம் புசிக்க முடியும், ஆனா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா ஒரு மாதிரியா இருக்கும். அதை பார்த்தாலே டேய் நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க, அதை பார்த்தாலே பக்கத்தில் கொண்டு வராதிங்க அப்படிம்பாங்க. சில பழத்தினுடைய தோற்றம் நமக்கு பிடிக்காது, சில பழத்தினுடைய ருசி நமக்கு பிடிக்காது. பார்க்க நல்லா இருந்தால் பழம் நல்லா இருக்காது, பழம் நல்லா இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது. ஆனால் ஏதேனுடைய விசேஷம் என்னன்னா, பார்வைக்கு அழகு புசிப்புக்கும் நலம், சகலவித விருட்சம் அந்த தோட்டத்தில் இருக்கு. அல்லேலூயா. ஸோ இதை எப்படி ஆண்டவர் என் வாழ்க்கையில் கொண்டு வர விரும்புகிறாருன்னா, சகலவித விருட்சம் கனிகள், அது பார்க்கவும் நல்லா இருக்கணும், புஷ்பிப்புக்கு நல்லா இருக்கணும், தோற்றத்திலையும் அவருக்கு பிரியமாக இருக்கணும், வாழ்க்கையிலையும் அவருக்கு பிரியமாக இருக்கணும். அப்படிப்பட்ட சகல கனிகளும் என் வாழ்க்கையில் இருக்க கர்த்தர் என்னிடத்தில் இன்றைக்கு விரும்புகிறான். அதை வேதத்தில் ஒரு மனுஷன் சொல்லியிருக்கிறான். ஏதேன் தோட்டத்தில் உள்ள இதே அனுபவத்தை, சேம் வேர்டு அப்படியே என் வாழ்க்கையில் என் வீட்டில் இருக்கு அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லியிருக்கிறாங்க. நீதிமொழிகள் 24:4 வாசிங்க. நீதிமொழிகள் 24:4. அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். சொல்றான் பாருங்க, ஞானி சாலமோன் ஞானி சொல்றான், சகலவித, அது எப்படின்னா அருமையும் இனிமையும், பார்க்கிறதுக்கும் அருமையா இருக்கு, புசிக்கிறதுக்கும் இனிமையா இருக்கு. ஏதேன் தோட்டம் பார்வைக்கும் அழகா, கனிகள் பார்வைக்கும் அருமையா இருந்துச்சு, புசிப்புக்கும் அருமையா இருந்துச்சு. சாலமோன் ஞானியுடைய வீட்டில் இருக்கிறது பார்க்கிறதுக்கும் அருமை, புசிப்பதற்கும் அருமை. மாதிரி சொல்ற வார்த்தையை கவனிக்கணும். அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்து. என்ன கவனிங்க, இதை கொஞ்சம் இணைஞ்சு வரணும். கவனிங்க, ஏதேன் தோட்டத்துக்குள்ள அருமையும் இனிமையும், பார்வைக்கும் புசிப்புக்கும் அருமையும் இனிமையுமான சகல கனிகள் இருந்துச்சு. இப்போ இவனுடைய வீட்டிலையும் அருமையும் இனிமையுமான சகல காரியங்களும் அவன் வீட்டில் இருக்குது. கர்த்தர் எனக்கு சொல்ல வருகிற செய்தி என்னன்னா, உன் வாழ்க்கை எப்படி கடந்துச்சு, உன் வாழ்க்கை எவ்வளவு மோசமா, எவ்வளவு சீரழிஞ்சு, ரோட்ல தெருவில் உளையான சேற்றில் பாவ சேற்றில் உழண்டு போய்
பார்க்கிறதுக்கு அவ்வளவு மோசமா என்ன, எல்லாரும் தூக்கி எறியப்பட்ட ஒரு பொருளா நீ கடந்ததானே. ஆனா ஒன்னு நான் தூக்கி எடுத்து கழுவி பால் நிலமா இருந்த உன் வாழ்க்கைய பயிர் நிலமா நான் மாற்றினேன் தெரியுமா. அது ஏதேனை போல மாற்றினேன்ல. எதற்காக தெரியுமா? ஏதேனில் எப்படி பார்வைக்கும் புசிப்புக்கும் அருமையான இனிமையான சகல கனிகள் இருக்கிறதோ, ஞானி வீட்டில் எப்படி அதே மாதிரி அருமையான இனிமையான சகல காரியங்கள் இருக்கிறதோ, கர்த்தர் விரும்புகிற சகல கனிகள் என் வாழ்க்கையில இருப்பதற்காகவே தேவன் என்னை இந்த வாழ்க்கையை அவ்விதமா என மாற்றி இருக்கிறார். புரியுங்க, என் வாழ்க்கையை நீங்க மாற்றின நோக்கம் புரிஞ்சிருச்சு. நீங்க விரும்புகிற கனிகள், சகல கனிகள் என் வாழ்க்கையில இருப்பதற்காக என்னை நீங்க மாற்றி இருக்கிறீங்க ஆண்டவரே. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க விரும்புகிற கனிகள், கர்த்தருக்கு பிரியமான கனிகள், கர்த்தர் விரும்புகிற ஆவியின் கனிகள் என் வாழ்க்கையில உருவாக்கப்படுவதற்காக நீங்க என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறீங்க. மாத்திட்டேன் நல்லா இருந்துட்டு போன்னு சொல்லி விடாம, நான் விரும்புகிற கனி உன் வாழ்க்கையில் இருக்கணும்னு கர்த்தர் சொல்றார். எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. அந்த நிலத்தை சரி பண்ணிட்டு எதையாவது ஒன்று விளைஞ்சிட்டு போட்டுன்னு ஆண்டவர் விட்டுட்டு போகல. எதையாவது விளைஞ்சிட்டு போட்டுரும் இல்லை, அருமையும் இனிமையுமான அவருக்கு பிரியமான கனிகள் அந்த நிலத்தில் விளைவதற்காகத்தான் கர்த்தர் அந்த நிலத்தை சரி பண்ணியிருக்கிறாரு. பாழாய் கடந்த ஒரு நிலத்தை குறைஞ்ச ரேட்டுக்கு வருது நம்ம வாங்கிட்டு சும்மா நாயும் பூனையும் மிருகமும் வந்துட்டு போகிறதுக்கு நம்ம விடுறதில்ல. மறுபடியும் அதை ஏன் சரி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம என்ன விரும்புகிறோமோ அது அதில் விளைய வைக்கிறதுக்காக நம்ம சரி பண்ணுறோம். என் வாழ்க்கையை கர்த்தர் ஏன் சரி பண்ணியிருக்கிறார்னா, அவருக்கு பிரியமான கனிகள் என் வாழ்க்கையில் உருவாவதற்காக. அல்லேலூயா. அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கனி என் லைஃப்பில் உருவாகணும். உன் லைஃப் எப்படி கிடந்துச்சுப்பா? அந்த லைஃப்பில் நான் என்ன நான் அப்போ கர்த்தர் கவனிங்கய்யா. இன்னைக்கு உங்கள் லைஃப்பை மாற்றிட்டு உங்கள் லைஃப்பை ஒரு தோட்டத்தை போல மாற்றின பின்பு ஒரு நாள் எஜமான் விசிட் வருவார். எஜமான் விசிட் வருவார். வரும் பொழுது அவர் மனதை சந்தோஷப்படுகிற கனிகள் என் தோட்டத்தில் இருக்குமானால், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உண்மை உத்தமமான என் மகளே என்று அவர் சத்தத்துக்கு நான் பாத்திரவனா இருப்பேன். அல்லேலூயா. இந்த ஏதேன் தோட்டத்தில் இந்த கனிகள் முளைக்குது பாருங்க, கனிகள் வருது பாருங்க. இதில் இன்னும் ஒரு எனக்கு ஆச்சரியப்படுத்துகிற ஒரு காரியம் என்னன்னா, எல்லா தோட்டத்திலும் கனி வளரும், கூடவே அங்கங்கே முட்களும் வளரும். பார்த்துவாங்க, அங்கே முள் இருக்கு சொல்லுவாங்க. அப்போ எந்த தோட்டத்துக்கு போனாலும் பார்க்கக்கூடிய கனி ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கங்கே என்ன இருக்கும்? முள் இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த தோட்டத்தில் ஏதேன் தோட்டத்தில் முள்ளுங்கிறதே கிடையாது. கனி மட்டும்தான், முள்ளுங்கிறதே கிடையாது. முள் எப்போ வந்துச்சு தெரியுமா? புண்ணியவதி பண்ண ஒரு புண்ணிய காரியத்தில் தான் முள்ளே முளைக்க ஆரம்பிச்சிச்சு. 3:18 வாசிங்கன்னா அங்கே தான் முள்ளே வருது. அது நம்ம 3:18 தான் முள்ளே வந்துச்சு. அது வரைக்கும் முள்ளே கிடையாது. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். இதுக்கு முன்னால அந்த தோட்டத்தில் முள்ளே கிடையாதுங்க. எங்க நான் சொல்றது புரியலையா? 3:18க்கு முன்னால அந்த தோட்டத்தில் என்ன கிடையாது? முள்ளே கிடையாது, கனிகள் மட்டும்தான். நல்லா கவனிக்கணும், சரியா? மனுஷன் பாவம் செய்ததுக்கு அப்புறம் தான் அந்த தோட்டத்துக்குள்ள என்ன வர ஆரம்பிச்சிச்சு? முள்ளு வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா? அதுக்கப்புறம் தான் அங்கே முள்ளு குறுக்கு. இப்போ நம்ம ஊரில் முள்ளு மட்டும்தான் இருக்கு. அந்த மாதிரி முள்ளு அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சிச்சு. கர்த்தர் உன்னை சொல்ல விரும்புகிறார், நல்லா கவனிமா. அந்த தோட்டத்தில் முள்ளுங்கிறதே கிடையாது. கர்த்தர் சிருஷ்டிக்கும் பொழுது, உண்டாக்கும் பொழுது, ஆதாம் ஏவாளை உள்ளே வைக்கும் பொழுது அதில் முள்ளுங்கிறதே கிடையாது. ஏன் இந்த தேசத்தை ஏதேனை போல மாற்றுவேன் ஆண்டவர் சொல்கிறார் தெரியுமா? பாழான உன் வாழ்க்கையை பயிர்நிலமாக மாற்றுவேன் கர்த்தர் ஏன் சொல்கிறார் தெரியுமா? இனி உன் வாழ்க்கையில் முட்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ பார்ப்பதற்காக தேவன் விரும்புகிறார். தேவன் இதை உன் வாழ்க்கையில செய்த பிற்பாடு உன் வாழ்க்கையில முள்ளுங்கிறது இருக்காது, குறுக்குங்கிறது இருக்காது. இன்னைக்கு உன் லைஃப்ல நிறைய முட்களை அனுபவிக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில உன்னை குத்தி கொள்ளுகிற முட்கள், மனிதனுடைய வார்த்தைகள் என்னும் முட்கள், வாழ்க்கையில வியாதி என்னும் முற்கள், தரித்திரம் என்னும் முற்கள், வாழ்க்கையில குடும்ப பிரிவு என்னும் முற்கள், ஏதோ ஒவ்வொரு முற்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் குத்தி
குத்தி இரவும் பகலும் உங்களை ரணமாக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நிலத்தை கர்த்தர் கையில எடுத்து அதற்கு ஒப்பாக, ஏதேனுக்கு ஒப்பாக தேவன் மாற்றுவது நோக்கம் என்ன தெரியுமா? இனி உன் வாழ்க்கையில முற்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ பார்க்க போகிற, கனிகள் மட்டுமே உள்ள ஒரு வாழ்க்கையை பார்க்க போகிற. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? எதிர்மறையான காரியம் எதுவும் வாழ்க்கையில இனி இருக்க போகிறது இல்ல. உன்னை வேதனைப்படுத்துற காரியங்கள் இனி அதுல இருக்க போகிறது இல்ல. உன் வாழ்க்கைய குத்தி கொள்ளுகிற காரியங்கள் இனி உன் வாழ்க்கையில இருக்க போகிறது இல்ல. தீமையான காரியங்கள் அந்த நிலத்தில் இனி வரப்போகிறது இல்ல. ஹல்லேலூயா. இதுக்கு முன்னால வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஆங்காங்க நினைச்சாலே வேதனைப்படுத்தக்கூடிய, வேதனை அடையக்கூடிய ஏதோ சில காரியம் நினைச்சாலே மனசுல அவ்வளவு வலியோட நீங்க இரவுல தூங்குறீங்க பார்த்தீங்களா? சில காரியம் நினைச்சாலே வலிக்கும், சில காரியம் நினைச்சாலே எப்போ சரியாகும்னு தெரில. எதிர்மறையான காரியங்கள், தீமையான காரியங்கள், குத்தக்கூடிய காரியங்கள் வாழ்க்கையில நிரம்பி இருக்குது. கர்த்தர் இந்த காரியத்தை சரி பண்ணும் பொழுது இதற்கு அப்புறம் அந்த வேதனையான காரியமோ, எதிர்மறையான காரியமோ, வாழ்க்கையை குத்தி பாழாக்குற காரியமோ இனி நீ அதுல பார்க்க போகிறது இல்லை. முட்கள் இல்லாத ஒரு வாழ்க்கைய, ஒரு தோட்டத்தை உனக்குள்ள கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. குத்துற காரியத்தை தேவன் வேரோடு எடுக்கிறாரு. எது அது பாழாக்குச்சோ தேவன் அதை பிடுங்கி போடுகிறாரு. விசுவாசம் இருந்தா ஒரு சின்ன ஜெபம் பண்ண ஆண்டவற்ற, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இதுவரைக்கும் எத்தனையோ முட்கள் என் வாழ்க்கையில என்னால தாங்க முடியாத அளவுக்கு வந்துட்டேன் ஆண்டவரே. இதை நான் விசுவாசிக்கிறேன். இனி முட்கள் இல்லாத ஒரு குடும்பம், முட்கள் இல்லாத ஒரு வாழ்வு, முட்கள் இல்லாத என் பிள்ளை வாழ்க்கை, முட்கள் இல்லாத ஒரு காரியம் என் வாழ்க்கையில் நீர் செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. கவனிங்க, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாத முட்கள் சில நேரத்தில் ஆண்டவர் எடுத்து போட வேண்டிய முள்ளை கர்த்தர் எடுத்து போட்டுருவார். உன் கண்ணுக்கு தெரியாத சில முள்ளு, உன்னை நீண்ட நாளாக கஷ்டப்படுத்துகிற சில முட்கள், அது உன் கண்ணுக்கே தெரிய, ஒன்னால் அதை சரி பண்ண முடியாது. அந்த மாதிரி முட்களை கர்த்தர் எடுத்து போட்டுருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் எடுத்து போட்டுருவார், அவர் நீக்கிடுவார், சுத்தம் பண்ணிடுவார். இதுக்கு அப்புறம் இந்த க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் என்னதான் நம்ம ஜேசிபியை வச்சு க்ளீன் பண்ணாலும் அவங்க பெரிய பெரிய மரங்களை என்ன செஞ்சுருவாங்க, முள் மரங்களை போன்று இருந்த மரங்களை அப்படி வேரோடு எடுத்து போட்டுருவாங்க. ஆனால் அங்கங்கே செதறி கிடக்கும்ல. நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? இங்கே இருக்கிறீங்களா முதல்ல எல்லாரும்? சரி, அங்கங்கே செதறி கிடக்கும்ல சின்ன சின்ன முள். இதை ஜேசிபி எடுத்து போடாது, இதை மிஷின் எடுத்து போடாது. இதை யார் தான் எடுத்து போடணும்? சொல்லுங்க. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் மரத்தை போல இருக்கிற சில பெரிய பெரிய, அதாவது உங்களால் சரி பண்ண முடியாத முற்கள், உங்களால் எடுக்க முடியாத முற்கள், இதை கர்த்தரின் கரம், நான் விசுவாசிக்கிறேன், கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது உங்க ஆவி ஒரு ஆமீன் சொல்லி கொண்டிருக்கும் போது அங்க பிடுக்கப்படுகிற அந்த முற்கள் எங்கெங்க வளர்ந்து போய் இருக்குதோ, எது எது ஒன்ன பாழாக்குதோ அது பிடுங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஆவியில நிரம்பி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? இயேசுவின் நாமத்தில் எங்கெங்க எங்கெங்க முட்கள் இந்த பிள்ளைகள் எல்லையில இருக்கிறதோ இப்பொழுதே அது பிடுங்கப்படுவதாக, பிடுங்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். பிடிங்கிட்டார், வேரோடு பிடிங்கிட்டார், அது போயிடுச்சு. சார், இப்போ குனிஞ்சு பார்த்து அங்கங்க சின்ன சின்ன நீ எடுக்கக்கூடிய அளவில் சில முள் இருக்கும், அதை நான் தான் குனிஞ்சு எடுக்கணும். வந்து எடுங்க ஆண்டவரேன்னு அவர் கட்டளை விடக்கூடாது. வந்து எடுங்கன்னு என்னையும் கூப்பிடும். நான் எடுக்கவும் முடியாது. ஏன் முள்ளத்தான் நான் ஏன் முள்ள நான் எடுக்கணும்? அவரை ஒரு முள்ள அவரை எடுக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏன் முள்ள எடுக்கிற எனக்கு பெருபாடாக இருக்கு. உங்கள் தோட்டத்தில் இருக்கிற முள்களை, நெறிஞ்சு முள், சின்ன சின்ன முள், அதை நான் தான் என்ன செய்யணும்? எடுக்கணும். அது என்ன முள்ளுங்கிறத வேகமாக பார்த்துருவோமா? ஒரு 3 முள்ளை நான் எடுக்கணும். அந்த முள்ளை மட்டும் வேகமாக பார்ப்போம். 2 சாமுவேல் 23:6. 2 சாமுவேல் 23:6. 23:6. 2 சாமுவேல் முதல் முள் என்ன முள்? பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய்
எரிந்து போட வேண்டிய முள்ளுக்கு அவனை சமானமானவர்கள். கையில தொடவே முடியாது. அந்த பேலை தொட்டாலே குத்துவான். பேலியாளின் மக்கள் அவங்க எதுக்கு சமமா இருக்கிறாங்கன்னா, கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய். சரி, இதை கொஞ்சம் இந்த பக்கம் நடந்து போக வேண்டியிருக்கு, இதை லேசா வளைச்சு விட்டுருவோமா, அவ லேசா ஒடிச்சு விட்டுருவோமான்னு சொல்லி பக்கத்தில் போனாலே குத்துது. கையினால் அந்த முள்ளை பிடிக்க கூட முடியாது. ஆனால் அதை கொஞ்சம் கூட பயன்படுத்த முடியாது. அது என்னதான் செய்யணும்? அடுத்த வார்த்தை சொல்லுது, எரிந்து போடப்பட அதை வேண்டும். எரிஞ்சுதான் போடணும். அப்படிப்பட்ட முள்ளுக்கு சமமா அங்க 2 பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்து சொல்றான், இவன் முள்ளுக்கு சமமா இருக்கிறான். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கவனிங்க, வேதனையை மட்டுமே கொடுக்கிற எவ்வித பயனும் இல்லாத ஒரு வாழ்க்கை இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கைய நான் பயிர் நிலமாய் மாற்றி ஒரு தோட்டமாய் மாற்றின பின்பு நான் வேதனைப்படக்கூடிய காரியம் உன் வாழ்க்கையில் எதுவும் இருக்கக்கூடாது. எனக்கு பயன்படக்கூடிய காரியம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருக்கணும். அத்தனை பேரும் புரிஞ்சவங்க கையை மேலே உயர்த்தி, உண்மை வேதனைப்படுத்துகிற காரியம் என் வாழ்க்கையில் எது இருக்கக்கூடாது ஆண்டவரே. நீர் மகிமைப்படுற மாதிரி, உமக்கு பயன்படுற மாதிரி என் வாழ்க்கை இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. முதல் முள் அழிவை கொடுக்கிற முள், தீமையை கொடுக்கிற முள். எவ்விதத்தில் அது அழிவைத்தான் கொடுக்கும், தீமையைத்தான் கொடுக்கும். சிலர் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இருக்காது. பையன் என்ன பண்றான்? சும்மா இருக்கான். சும்மாவா இருக்கான்? வாழ்க்கையில் எந்த பிரயோஜனமும் இல்லாம அவன்கிட்ட தீமை மட்டுமே இருக்குது பாருங்க. இதைத்தான் கர்த்தர் முள்ளுன்றார், இதை சரி பண்ணுன்றாரு. யாருன்னு எனக்கு தெரில. யார் இருப்பா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் எந்த பிரயோஜனம்? ஐயா, எனக்கு ஜீவனை கொடுத்து என்னையும் 4 பேர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கக்கூடிய இடத்துல ஒரு வாழ்வை எனக்கு கொடுத்த இந்த தெய்வத்துக்கு நான் பயன்பட வேண்டாம் ஐயா? ஒரு சில 100 ஒரு சில ஆயிரங்கள் கொடுத்து நான் வாங்குற ஒரு மொபைல், ஒரு மைக்கு, ஒரு டேப்பு, ஒரு பொருள் எனக்கு பயன்படணும்னு நான் விரும்புகிறேன் தானே. நான் செலவழித்து வாங்கியிருக்கிறேன், பயன்படணும். கரையம் செலுத்தி ஒரு பொருளை வாங்கி எனக்கு பயன்படலைன்னா மனசு எவ்வளோ வேதனையாக இருக்கும். கரையம் செலுத்தி கர்த்தர் என் வாழ்க்கையை சரி பண்ணி இருக்கும் பொழுது என் வாழ்க்கை அவருக்கு பயன்பட வேண்டாமா? அவருக்கு உபயோகமா இருக்க வேண்டாமா? அவர் தம்பி தங்கச்சி, வாலிப தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில தீமையை கொடுக்கக்கூடிய எந்த முற்களும் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயன்படுற மாதிரி உன் வாழ்க்கை இருக்கணும். அம்மா அப்பா உன்னை குறித்து துக்கப்படக்கூடாது. உன்னை நினைச்சு இவ்வளோ பெற்றதுக்கு இப்படி ஒரு நிலைமை, உன்னால என் வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு நிலைமை. உன் மேல உன் நிமித்தம் உன் தாய் தகப்பன் கண்ணீர் விடக்கூடாது. உன் நிமித்தம் உன் தாய் தகப்பன் பெருமூச்சு விடக்கூடாது. அப்படியானால் அவ கண்ணீர் விடுறாங்கன்னா நீ இன்னைக்கு ஒரு முள்ளாத்தான் இருக்கிற. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை உன்னை சரிபடுத்தக்கூடியது. இன்னைக்கு உன்னை ஒப்பு கொடுத்து முற்களை போல் இருக்கிற என் வாழ்க்கையை சரிபடுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்பாயானால், ஒப்பு கொடுப்பாயானால் சரிபடுத்த இந்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடுங்கய்யா. சில குடும்பத்தில் இந்த அனுபவங்கள் இருக்குதையா. கர்த்தர் இதை மாற்றுவாராக. ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, பயன்படாத தீமைகளை கொடுக்கிற முற்கள் என் பிள்ளை வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு அது சரிபடுத்தப்படணும் ஆண்டவரே. இன்றைக்கு சரிபடுத்தப்படணும். இது என்னை குத்திக்கிட்டே இருக்கு. இந்த என் பிள்ளை வாழ்க்கையை நினைச்சா என் மனசு அவ்வளோ வலிக்கு. அவன்கிட்ட எந்த நன்மையுமே பார்க்க முடியல. ஆண்டவரே, சரிபடுத்துங்க, சரிபடுத்துங்க. முற்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை என் பிள்ளைக்கு தாங்க. அல்லேலூயா. ஆமீன் சொல்றீங்களா? இதெல்லாம் உள்வாங்கி வச்சு நீங்க ஆண்டவர் சமூகத்தில் போய் நீங்க ஜெபிக்க 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 அந்த முற்கள் கர்த்தருடைய அக்கினினால சுட்டரிக்கப்படணும். அந்த நிலம் சுத்தமாய் மாற ஆரம்பிக்கும். 2வது ஒரு முள்ளு பார்க்கலாம். நீதிமொழிகள் 22:5. நீதிமொழிகள் 22:5. இந்த தேசத்தை ஆண்டவர் எப்படி மாற்றுறார்னா 22:5. மாறுபாடுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. தன் ஆத்மாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். மாறுபாடுள்ளவனுடைய வழியில என்ன இருக்கு? முள்ளுகளும். சொல்லுங்க, என்ன இருக்கு? முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. அப்படின்னா இங்க என்ன முள்ள குறித்து சொல்றாரு? முரண்பாடான ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க, என்ன வாழ்க்கை?
இந்த வாழ்க்கை என்னிடத்துல காணப்படக்கூடாது. முரண்பாடான ஒரு வாழ்க்கை. புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. முரண்பாடு. இந்த பைபிளை நான் கையில் எடுத்துட்டு இந்த ஆலயத்துக்குள்ள வந்து கர்த்தரை ஆராதிக்கிறேன். இந்த பைபிளுக்கும் எனக்கும், இந்த ஆராதனைக்கும் எனக்கும் இந்த 1 மணி நேரம் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுதும் சம்பந்தம் இருக்கணும். உள்ள நான் ஆராதிக்கிறேன், உள்ள நான் கர்த்தரோடு நான் உறவாடுகிறேன், உள்ள வசனம் கேட்கிறேன். இந்த வாழ்க்கை இதோடு முடிச்சுட்டு இங்கே இப்படி ஒரு வாழ்க்கையும், வெளியில் வேலை ஸ்தலத்தில் இன்னும் ஒரு வாழ்க்கையும், வீட்டில் ஒரு வாழ்க்கையும், இது ஒரு முரண்பாடான ஒரு வாழ்க்கை. இது ஒரு முரண்பாடான ஒரு வாழ்க்கை. இது கர்த்தரின் பார்வையில் முள்ளுள்ள ஒரு வாழ்க்கை, முற்களை போல ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு இது களை பிடுங்கப்படுவதாக. இன்றைக்கு இது களை பிடுங்கப்படுவதாக. ஆமீன் சொல்றீங்களா? சம்பந்தமுள்ள வாழ்க்கை. எனக்கும் கிறிஸ்துவுக்கும், எனக்கும் கிறிஸ்துவின் சிலுவைக்கும், எனக்கும் வேதத்துக்கும், எனக்கும் ஆராதனைக்கும் 24/7 வாழ்நாள் முழுவதும் இது சம்பந்தம். கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை அணிந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. இதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. நீங்கள் இங்கே ஸ்தோத்திர பாட்டு பாடிட்டு, இங்கே நீங்கள் நல்ல துதி பாட்டு பாடிட்டு, இங்கே அப்படியே சாந்த சொருவியாக உட்காந்துட்டு, நீங்கள் வெளியில் எங்கேயோ ஒரு இடத்துல பஸ்ஸுலையோ அல்லது பஸ் ஸ்டாண்ட்லேயோ எங்கேயோ போய் ஒரு இடத்துல சம்பந்தம் இல்லாமல் அந்த இடத்துக்கு தக்கபடி நீங்கள் மாறிக்கொண்டு அங்கே ஒரு அஞ்ஞானியை போல, உலகத்தானே போல நீங்கள் பேசுவீங்கன்னா, வார்த்தையை விடுவீங்கன்னா, என் காதுக்கு கேட்காது, உங்கள் வீட்டுக்காரு காதுக்கு கேட்காது, வேறு யாருக்காவது கேட்காது. ஆனால் ஆண்டவர் கேட்பாரு. அது எங்கே இருந்தாலும், அது நான் இப்போ சொல்ல வர்றது இன்னொன்று, உங்கள் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு விசுவாசி அங்கே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். புரியலையா? இப்போ இதே சபையில் உட்காந்து ஆத்தாடி எப்படி ஆராதிக்கிறாம்மா, இதுக்கெல்லாம் தனி கிருபை வேணும் போல, என்னம்மா கைதட்டு, என்னம்மா சத்தம், பரவாயில்லையே, நான் இத்தனை வருஷமாக இருக்கு, எனக்கு இந்த அனுபவம் வரமா, இப்படின்னு உங்களை பார்த்து, உங்கள் பக்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டு, உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு, உங்களுடைய ஜெபத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு, அந்த ஒரு நபர், அந்த ஒரு சகோதரர் அன்னைக்கு அதே பஸ்ஸில், அதே பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு மாறி உங்களை பார்க்கறதுக்குன்னே ஒருவேளை ஏறி வந்திருக்கலாம். அது வேற, அது திருநெல்வேலிக்கு போகிறது. ஆனால் தப்பி தவறி உங்கள் பஸ்ஸில் ஏறிட்டு அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரிஜினலாட்டி யாருன்னு. ஆஹா, அப்போ அந்த இடத்துக்கு நீங்க யாரா மாறிடுறீங்க? இந்த அக்கால அன்னைக்கு அப்படி ஆராதிச்சாங்க, அப்படி பேசுனாங்க, இப்போ அதுக்கு இதுக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. அந்த நபர் இடறுகிறதுக்கு நான் ஒரு, அப்ப இடரல் உண்டாக்குறவனை ஆண்டவர் ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருக்கிறார். இடரல் உண்டாக்குறவனுக்கு ஒரு பட்டமளிப்புலா நடத்தணும். இடரல் உண்டாக்குனவன் என்ன செய்யணும்னு பைபிள் சொல்லுது. பைபிள் என்ன சொல்லுதா சொல்லுங்க. நீங்க எந்த சமுத்திரம்னு நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய வேலை உங்க வேலை. கன்னியாகுமரி சமுத்திரமா, தூத்துக்குடியா, ராமேஸ்வரமா, இல்லை இந்திய பெருங்கடலா, அல்லது அட்லாண்டிக் வெளியே வரவே முடியாது. நல்லா கவனிங்கய்யா, 4 பேருக்கு நான் உபயோகப்படுகிறது 2வது, ஆனால் ஒரு நபரு கூட நான் இடரலா மாறிவிடக்கூடாது. முரண்பாடற்ற வாழ்க்கை என் வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து கேட்போமா, ஆண்டவரே முரண்பாடு உள்ள வாழ்க்கை எனக்குள்ள இருக்கக்கூடாது. எல்லாரும் மனுஷர்கள் தான் அப்படிங்கிற வார்த்தை எல்லா இடத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது. எல்லா இடத்துக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. சில நேரங்களில், சில இடங்களில் என் ஆவியை கண்ட்ரோல் பண்ணணும். ஐயா, நான் இந்த மண்பாண்டத்துக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற பொக்கிஷம் இருக்கு பாருங்க, பரிசுத்த ஆவி என்னும் பொக்கிஷம், ரட்சிப்பு என்னும் பொக்கிஷம், வசனம் என்னும் பொக்கிஷம். இதற்காகவே நான் என் வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மூரன் அப்படித்தான். உங்களுக்குன்னே 4 பேர் வருவாங்க, உங்களை கிண்டுறதுக்குன்னே வருவாங்க, உங்களை கிண்டி கிளறதுக்குன்னே வருவாங்க வீட்டுக்கு. நீங்கள் அப்போதான் உபவாச ஜெபத்தை முடிச்சிருப்பீங்க. உங்களுக்குன்னே அனுப்பி விடுவான் 2 ஏஜெண்டை, டெவில் அனுப்பி விடுவான் உங்களை சோதிக்கிற. எது எப்படினாலும் பரவாயில்ல, வாழ்க்கைக்கும் கிறிஸ்தவத்துக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் உள்ள வாழ்க்கை, தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை என் வாழ்க்கையில் காணப்படணும். 3வது முள்ளு வேகமா, என்னாகமோ 33:55, 33:55, என்னாகமோ 33:55.
நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே கூர்களுமாய் இருந்து அப்பப்பா தாங்கவே முடியாது. அதெல்லாம் நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். குத்திக்கிட்டே இருக்கும். மூன்றாவது ஒரு முள் கவனிங்க, கானானிய ஜாதிகள் என்னும் முள். முதல் முள் என்ன சொன்னேன்? பேலியாளின் மக்கள், பயன்படாத வாழ்க்கை, தீமை செய்கிற வாழ்க்கை, இது முதல் முள். ரெண்டாவது முரண்பாடுள்ள வாழ்க்கை. மூணாவது கானானிய ஜாதிகள் என்னும் முள். என்னுடைய அர்த்தம் என்ன? நான் ரட்சிக்கப்படும் பொழுது என்னை விட்டு வெளியேற வேண்டும் என்று கர்த்தர் அந்த தேசத்தில் அவங்கள குடியேற்றும் பொழுது அவங்கள வைக்காத வெளியேற்று அப்படின்னாரு. இவனுங்க தங்களுக்கு உதவியாக இருப்பாங்கன்னு சொல்லி மீதி வச்சாங்க. ஆனால் அதுவே அவங்களுக்கு முள்ளா மாறிட்டு, என்னை ஆண்டவர் ரட்சிக்கும் பொழுது எதை என்னை விட்டு வெளியேற்ற கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த நிமிஷத்தில் நான் வெளியேற்றி விட வேண்டும். என் கண்ணுக்கு பிரியமா இருக்குன்னு சொல்லி நான் எதையாவது மீதி வச்சுட்டேன்னா இப்போ ஒன்றும் செய்யாது. நீ ஐயா கவனிங்க ஐயா, சில பலகீனத்தை குறித்து கர்த்தர் சொல்றாரு. சில பலகீனம் இப்போ உன்னை ஒன்றும் செய்யாது, உன்னை வளர விட்டு உன்னை அடிக்கும். புரியல 4 பேருக்கு? ஐயா சில முட்களை நீ இப்போ விட்டு வச்சன்னு வையன், இதை விட்டு, இந்த முள்ளை விட்டு, இந்த கேரக்டரை விட்டு, இந்த எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறல இதை விட்டு, எதுக்கெடுத்தாலும் இந்த மாதிரி திட்டுறல, கெட்ட வார்த்தை பேசுறல இதை விட்டு, இந்த மாதிரி பிரச்சனை ஒன்று இருக்கு, இது உனக்கு ஆகாது, இது ஆகாத சுபாதம். கர்த்தர் உன்னை உருமாற்றும் பொழுது, ரட்சிக்கும் பொழுது விடுன்னு சொல்ற அத்தனை காரியத்தை நான் விடணும். அவர் விடுன்னு சொல்ல காரியத்தை பாதியை விட்டுட்டு மீதிய வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் அதெல்லாம் ஒரு காலத்துல ஒளிஞ்சே போச்சு. ஆனா இப்ப எப்படி தெரியுமா? ஒளிஞ்சு இருக்கு. பாதி ஒளிஞ்சு போய் மீதி ஒளிஞ்சு இருக்குது. அப்படி உனக்கு பிரியமான சில காரியத்தை நீ உன்னை விட்டு விலக்காமல் நீ உனக்குள்ள வைத்திருப்பாயானால், அந்த சுபாவத்தை மாத்தாமல் இருப்பாயானால், அந்த பழக்கத்தை, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை, அந்த நட்பை, அந்த காரியத்தை நீ விலக்காம இருப்பாயானால் இப்ப டெவில் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டான். உன்னை வளர விட்டு அந்த முள்ளை வேலை செய்ய விடுவான். உன்னை வளர விட்டு அந்த முள்ளை வச்சு அடிப்பான். உன்னை மேலே ஏற வச்சு உன்னை அடிப்பான். அப்ப தாங்க முடியாது. கர்த்தர் சொல்றார், விட வேண்டிய காரியம் இன்னும் வாழ்க்கையின் ஓரத்துல எங்கேயாவது சின்ன நெறிஞ்சு முள்ளா இருந்தாலும் பரவாயில்ல, தூக்கி இப்பவே தூர போட்டு, கர்த்தர் விரும்பாத எந்த சுபாவமோ உன் வாழ்க்கையில இருக்க வேண்டாம். அவர் விரும்புகிற தோட்டத்தை போல உன்னை மாற்ற வேண்டும் என்றால் நீ அகற்ற வேண்டிய முள்ளை நீ எடுத்து போட்டே ஆக வேண்டும். இதுல நம்ம பிரிச்சோம்னா 2 விதமான டைப் ஆஃப் அந்த முட்கள்ல 2 விதம் இருக்கு. ஒன்று பாவம் என்னும் முள். சொல்லுங்க. அதை நான் என்ன செய்யணும்னா என்னை விட்டு அகற்ற வேண்டும். அதை நான் வச்சிருக்க கூடாது. 2வது ஒரு முள் உண்டு, பாடுகள் என்னும் முள். சொல்லுங்க. இதை நான் சகிச்சு தான் ஆகணும். ஸோ என் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த மாதிரி 2 காரியங்கள் 2யும் கவனமாக இருக்கணும். பாவம் என்னும் முள், இப்போ கவனிச்ச அந்த 3 காரியம், பாவம் என்னும் முள் என் வாழ்க்கையில் இருக்கும்னா அதை நான் என்ன செய்யணும்? எடுத்து தூர போடணும். இதுக்கு அடுத்து ஆண்டவர் என்ன சில பாதைகளில் நடத்துகிறாரு, சில இடத்துல என்னை சிறுமப்படுத்துறாரு, சில இடத்துல சில பாடுகளை எனக்கு அனுமதிக்கிறாரு. அது எனக்கு தெரியும். அப்படி பாடுகள் என்னும் முள் என் வாழ்க்கையில் இருக்கும்னா அந்த முள்ளை நான் சகிக்கணும். 2க்கு வித்தியாசம் எனக்கு தெரியணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இனி போ பாவம் அங்க பாவம் என்ன முள்ள எடுத்து போடுன்றாரு. சரியா? இப்போ பவுலை பார்த்து சொல்லும் போது என் கிருபை உனக்கு, அவன் கேட்கிறான் என்ன குத்து, எனக்கு குத்து முள்ளுன்றாரு, சாத்தானுடைய தூதன்றாரு, இந்த முள்ளை எடுத்து போடுன்றாரு. பவுலுக்கு இருந்தது பாவம் என்னும் முள்ளல்ல, பாடுகள் என்னும் முள். அதை எடுத்து போட ஜெபிக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, அந்த முள்ளெல்லாம் போகாது, அது இருக்கத்தான் செய்யும், ஆனா என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. எடுத்து பாவம் என்னும் முள்ளை நான் அகற்ற வேண்டும். ஆனா தேவன் என்னை உருவாக்கும்படி எனக்கு அனுமதிக்கிற பாடுகள் என்னும் முள்ளை அதை அகற்ற முயற்சி பண்ணக்கூடாது. நம்ம தலைகளை செய்வோம். சகிக்க வேண்டிய முள்ளை எடுத்து போட பார்ப்போம்.
எடுத்து போட வேண்டிய முள்ளை எனக்கு இனிச்சிருக்குன்னு சொல்லி அதை கூட வச்சிருக்கோம். அதனால தான் இன்னும் வாழ்க்கை பால் நிலமாகவே இருக்குது. இன்னைக்கு இந்த வெளிச்சம் யாருடைய வாழ்க்கையில வருகிறதோ உடனடியாக இந்த காரியத்தை செய்யுங்க. எடுத்து போட வேண்டிய முள்ளை எடுத்து போடுங்க, சகிக்க வேண்டிய பாடுகளை செய்யுங்க. அதுக்கப்புறம் அந்த நிலத்துல கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். அல்லேலூயா. அது யாரா வேணா இருக்கலாம், அந்த சகிக்க வேண்டிய முள்ளு அது யாரா வேணா இருக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாமியாவா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், பிள்ளையா கூட இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனா, ஏத்த வீட்டுக்காரனா, சபைக்குள்ள பக்கத்துலயே இப்ப இல்ல பக்கத்து யாரோ ஒரு ஆள் எங்கேயாவது என்னை உருவாக்குவதற்காகவே இருக்கலாம். அதை அறிந்து கொண்டு என்னை உருவாக்கும்படி வச்சிருக்கிறேன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி கூட சகிக்க வேண்டுமே தவிர இந்த முள்ளை எடுத்து போடும், உச்சந்தலைய உடையும், ரெண்டு ஆக்கம், ரெண்டு துண்டு ஆக்கம், அதெல்லாம் ஆக்க மாட்டார். அதுக்கு ஆயுசு கட்டியா வச்சு போற ஆண்டவர். என்னை உருவாக்கும்படி அந்த முள்ளை ஆண்டவர் பத்திரமா வச்சிருப்பாரு. ஆமேன்னு சொல்றீங்களா? நீ உருவாக்கப்பட்டு நாளைக்கு விலையேற பெற்ற ஒரு விலையேற பெற்ற மகளாய் மாறின பிற்பாடு ரெண்டு காரியத்துக்காக நன்றி சொல்லுவேன். ஆண்டவரே என் மேல் வச்ச கிருபைக்காகவும் நன்றி, உருவாக்கும்படி தந்த அந்த முள்ளுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெளிச்சம் கிடைச்சிட்டா என் முள்ளு யாருன்னு தெரிஞ்சிருச்சா? எனக்கு உருவாக்க எந்த முள் தெரிஞ்சிட்டா? கவனிங்க, இன்னும் கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இந்த பாடுகள் என்னும் முட்கள் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே, இப்போதான் காரியம், முக்கியமான காரியம். இந்த பாடுகள் என்னும் முட்கள் என்னை சூழ்ந்து குத்தி கொண்டிருக்கிற இந்த நிந்தனை, அவமானம், இந்த வேதனை, இந்த முட்கள் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே, என் வாழ்க்கை இப்படி இருக்கு, நான் என்ன செய்யணும் காரணம் காட்டி ஒதுங்காம இந்த முட்கள் நிறைந்த வாழ்க்கையிலேயே கர்த்தருக்கு சகல விதமான கனிகளை என்னால் கொடுக்க முடியும். ஆரம்பிச்சதுக்கு இப்போ நான் முடிக்க வர்றேன். இந்த முட்கள் நடுவில் இருந்து கொண்டே நான் கனிகள் கொடுக்க முடியும். யோசேப்பு முட்கள் நடுவில் தான் இருந்தான். அவன் வாழ்க்கையில பாவம் என்னும் முள்ள தூக்கி எறிஞ்சான், ஆனா பாடுகள் என்னும் முள்ள சகிச்சான். அந்த மத்தியில சகித்த மத்தியில கர்த்தருக்கு பிரியமான கனிகளை கொடுத்தான். ஆண்டவரே சொன்னாரு, யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி. அவனை சுத்தி முள்ளு இருந்தது. அண்ணன்மாருக்கு அத்தனை பேரும் முள்ளா இருந்தாங்க. அங்க போன அவன் முள்ளா இருந்தா, அத்தனை பேரும் எதிரா இருந்தா. எதிரான சூழ்நிலைகள் இருந்து கொண்டே, மறுபடியும் சொல்றேன், எதிரான சூழ்நிலைகள் இருந்து கொண்டே கர்த்தருக்கு பிரியமா ஒருத்தன் வாழ முடியுமா முடியாதா? எனக்கு கேட்கல இன்னும். எதிரான சூழ்நிலைகளை இருந்து கொண்டே கர்த்தருக்கு பிரியமா ஒருத்தன் வாழ முடியுமா முடியாதா? முடியும், முடியும். எத்தனை எதிரான சூழ்நிலைகள், என்ன அவ்வளவு பெருசு, 7 மடங்கு அக்கினி சூளை விடையா எதிரான சூழ்நிலையை நான் சந்திக்கிறேன். அவர்கள் சந்தித்த அத்தனை பாடுகளுடைய நான் சந்திக்கிறேன். எந்த எதிரான சூழ்நிலையில் முற்கள் மத்தியிலையும் கர்த்தர் விரும்பும் கனிகளை நான் கொடுக்க முடியும். இந்த வருஷ துவக்கத்தில் கர்த்தர் உங்களிடத்துல கேட்கிறார், எதிரான சூழ்நிலை காரணம் காட்டாத, என் பிரச்சனையை காரணம் காட்டாத, சரீர பிரச்சனையை காரணம் காட்டாத, சரீர பிரச்சனையை காரணம் காட்டி ஜெப நேரத்தை குறைக்காத, தியான நேரத்தை குறைக்காதீங்க, ஆராதனைக்கு வர்றதை குறைக்காதீங்க, கர்த்தருக்கு குறைக்காதீங்க, தேவனுக்கு செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். இந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம எத்தனை நாட்கள் காரியங்களை ஒப்பைத்துட்டு போறோம் தெரியுமா? இந்த எதிரான சூழ்நிலையை காரணம் காட்டி கர்த்தருடைய காரியத்தை குறைக்காதீங்க. அவைகள் மத்தியில கர்த்தரின் காரியத்தை செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த மிகப்பெரிய அந்த விசுவாசம், தைரியம், வைராக்கியம் அளவில்லாமல் வளர ஆரம்பிக்கும். ஆண்டவர் பாப்பாரு, இவ்வளவு பிரச்சனை மத்தியில் என் மகள் அட்லீஸ்ட் முயற்சியாவது பண்றா எனக்காக. அட்லீஸ்ட் முயற்சியாவது படுத்து இருக்காத. உன்னால முடிஞ்சா நீ பறந்து போ, முடியலனா ஓடு, இன்னும் முடியலனா நடந்தாவது போ, இன்னும் முடியலனா தவந்து குண்டாது போ. படுத்து சோம்பேறிப்பட்டு காரணம் காட்டி இருக்காத. சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, பிரயாசமாவது படு கர்த்தருக்காக. ஆண்டவர் மீதியை பார்த்துக்கிட்டு வரும் வாழ்க்கையில். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒப்பு கொடுப்போமா எல்லாரும்? அப்படியே எழுப்பி நிற்போம். கண்ணை மூடி ஜெபம் பண்றீங்களா? கண்ணை மூடி ஜெபம் பண்றீங்களா? வசனத்தை உள்வாங்கினீங்களா? இப்போ ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து தம்பி, வாலிப தம்பி, தங்கச்சிகள் எல்லாரும், பெரியவர்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எனக்கு காமிச்சு கொடுங்க. குத்துற முள்ளு, என்னால் சரி பண்ண முடியாத முள்ளை நீங்கள் எடுத்து போடுங்க.
ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எடுத்து போடுங்க. நான் எடுத்து போட வேண்டிய முள் இருந்தால் அதை நான் எடுத்து போடுறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பாத முற்கள் எது இருக்கும்னா அதை இப்போ இந்த நிமிஷத்தில் நான் எடுத்து போடுறேன் ஆண்டவரே. ஆகாதவனாக நான் இருக்கக்கூடாது. என் பெற்றோருக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. என் சபைக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. நான் எடுத்து போட வேண்டியதை நான் இப்போ எடுத்து போடுறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, முற்கள் சகிக்க வேண்டிய பாடுகள் என்னும் முற்களை நான் சகித்து கொண்டே உமக்கு கனி கொடுக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். காரணம் காட்டி விலகி போகிற பிள்ளையாய் அல்ல, சகித்து கர்த்தருக்கு கனி கொடுக்க விரும்புகிறேன். இனி காரணம் காட்ட மாட்டேன். எனக்கு சூழ்நிலை சரியில்லை, குடும்பம் சரியில்லை, அது சரியில்லை, அதான் வர முடியல, அதான் ஜெபிக்க முடியல, அதான் வசனத்தை வாசிக்க முடியல. வேண்டாம், அந்த சாக்கு போக்கு இந்த வருஷத்துல வேண்டாம் மகளே. சில நன்மைகளுக்கு அதுதான் தடை. காரணம் காட்டுற தேவ பிள்ளையே, சில நன்மை அதான் தடையா இருக்குது. இப்போ ஒப்புக்கொடு. இனி காரணம் காட்ட மாட்டேன். எதுவானாலும் காரணம் காட்ட மாட்டேன். எதையும் ஓரங்கட்டுவேன். கர்த்தரை முன் வைப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருக்காக நான் முன்னெடுத்து நான் போவேன். எந்த சூழ்நிலையிலையும் அவருக்கு பிரியமாய் செயல்படுவேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் கிரியை செய்கிறார். உன் வாழ்க்கையை நீண்ட நாளா குத்தி கொண்டிருந்த முள்ள இன்னைக்கு வேரோடு பிடுங்குறாருமா, வேரோடு பிடுங்குறாருமா. உன்னை அள வச்ச அந்த முள்ளு, அல்லேலூயா, உன்னை சந்தோஷமா இருக்க விடாமல் ஆக்கின நடுராத்திரி முதற்கொண்டு அந்த காரியத்தை குறித்து நினைச்சு அழுதேல. அப்படிப்பட்ட முற்கள், அல்லேலூயா, உன்னால சரி பண்ண முடியல. ஆனா என் ஆண்டவர் இந்த ஆராதனை நேரத்தில் அதை பிடுங்கி எறிகிறார். அதை பிடுங்கி எறிகிறார். இனி அந்த முள்ளு உன் தோட்டத்தில் இருக்காது. இனி அந்த எதிர்மறையான காரியம் உன் வாழ்க்கையில இருக்காது. இனி அந்த காரியத்தை கர்த்தர் சீர்படுத்துகிறார். ஓ நன்றி ஐயா. உன் பிள்ளைகள் வாழ்க்கைய முட்கள் இல்லாத ஒரு தோட்டத்தை போல இவங்க வாழ்வை நீர் ஆசீர்வதிச்சு வழி நடத்தி செல்லும். மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.